பைரவர் துணை நாங்க ராகவன் புகழ். மினிஸ்டர் அருண்ராஜ் அவர்கள் என்ன தப்பா பேசுனாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கொந்தளிக்கிறீங்க. கருணை உள்ளமா காமிச்சிக்கிறதுக்காக சாப்பாடு போடக்கூடாது, பிஸ்கட் போடக்கூடாதுன்னு சொன்னாரே தவிர, உண்மையான கருணை உள்ளம் கொண்டவங்க சாப்பாடு போடக்கூடாது, பிஸ்கட் போடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஸோ அதனால உண்மையான கருணை உள்ளம் கொண்டவங்க சாப்பாடு போடுங்க, பிஸ்கட் போடுங்க, அத நல்லபடியா பார்த்துக்கோங்க, தத்தெடுங்க, அப்படியே அந்த வெளிநாட்டு ஜாதி நாய்களுக்கு தடை கொண்டு வர சொல்லி போராடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மினிஸ்டர் அருண்ராஜ் சார். நிறைய ஃபேக் ஆக்டிவிஸ்ட், என்ஜிஓஸ் நம்ம நாட்டு நாய்களையும் சரி, ஜாதி நாய்களையும் வச்சு காசு சம்பாதிக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கிட்ட இருந்தும் காப்பாத்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல சொல்லியிருக்கீங்க. இந்த விஷயம் வந்து தப்பா அந்த நியூஸ் சேனல்ஸ் வழக்கம் போல வந்து திருச்சி போடுற மாரி போட்டு இந்த மாரி பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கிற உள்ள அர்த்தம் எங்கள மாரி ஆளுங்களுக்கு எல்லாரும் புரியும். ஸோ அதனால பொதுமக்கள் நாங்க எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தரோம். முதல்ல இந்த ஃபேக் ஆக்டிவிஸ்ட், என்ஜிஓஸ் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு தடை கொண்டு வரணும். இந்த என்ஜிஓஸ் வச்சுக்கிறவங்க, இந்த ஆக்டிவிஸ்ட் வீட்லலாம் நம்ம நாட்டு நாய்கள தத்தெடுத்து வளர்த்துறாங்களா? இல்ல காசு குடுத்து ப்ரீட் டாக் வளர்த்துறாங்களா? அப்படிங்கிற ஒரு என்குயரி வைக்கணும். அந்த மாரி ஆளுங்க இருந்தா அவங்களோட அப்ரூவல கேன்சல் பண்ணணும். ரொம்ப ரொம்ப தேங்க் யூ அருண்ராஜ் சார். என்னோட சப்போர்ட் கண்டிப்பா மினிஸ்டர் அருண்ராஜ் சார் சொன்னதுக்கு உண்டு. ஸோ கருணை உள்ளமா நடிக்கிறதுக்காக சாப்பாடு போட்டு ஏமாத்தாதீங்க. ஏன்னா நீங்க நாய வச்சு காசு சம்பாதிக்கங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதனால உண்மையான கருணை உள்ளவங்க தாராளமா சாப்பாடு போடுங்க. நல்லபடியா பார்த்துக்கோங்க. அதத்தான் அவர் சொல்ல வர்றார். புரியுதா? ஜெய் பைரவா.